வணக்கம். மாதகிருஷ்ணா அகாடமி வழங்கும் டான்ஜென்கோ டிஎன்இபி ஏயினுடைய பேசிக் என்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கேங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்ட் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜென்கோ ஏஇ பேசிக் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் டு ஆல் எல்லாருக்குமே கவர் ஆகக்கூடிய ஒரு 20 மார்க் இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பார்ட்டுங்க. ஸோ அந்த பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பார்ட் பார்க்கலாங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்ட்ல ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, டைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்பதான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாங்களா? ஸோ ஃப்ளூயிட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ளூயிட்? ஃப்ளூயிட்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியுங்க. ஸோ 3 ஃபேஸஸ் இருக்கக்கூடிய சாலிடு, லிக்யூடு, கேஸ். ஸோ சாலிட்னாலும் சரி, லிக்யூட்னாலும் சரி, கேஸ்னாலும் சரி. ஸோ இந்த 3 வடிவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருட்கள் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த இதுல லிக்யூடும் கேஸும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஏன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகுறப்ப அதனுடைய பாடி ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்கேஸ் அது எந்த வித பாடி டிஃபார்மேஷனும் ஆகல அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட். ஸோ அப்போ சாலிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்னால எந்தவித டிஃபார்மேஷனும் இருக்காதுங்க. ஸோ லிக்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்னால டிஃபார்மேஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. சாலிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபஷனல் டு ஸ்ட்ரெயினா இருக்கக்கூடியதா இருக்குங்க. பட் ஃப்ளூயிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபஷனல் டு ஸ்ட்ரெயின் ரேட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃப்ளூயிட்ஸ்ல 2 விதமானது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். லிக்விடும், கேஸும். ஸோ இந்த லிக்விட், கேஸ் இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங், லிக்விட வந்து நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இட் இஸ் அன் இன்கம்ப்ரசிபிள். ஸோ கேஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து லார்ஜ் சேஞ்சஸ் வரக்கூடியதா இருக்கக்கூடியங்க. லிக்விட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கேஸஸ் வந்து எந்தவித ஃபிக்ஸ்டு வால்யூம் இல்லைங்க. ஸோ ஆனா லிக்விட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டெய்னர் வைக்கிறோமோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கேஸ் வந்து அதனுடைய வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் டு ஃபில். ஸோ அதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பலூனுக்குள்ள கேஸ் வந்து அப்டைன் பண்றப்ப அது என்னதுங்க ஃபில் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ லிக்விட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஆனா கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ல கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ல லிக்விடுக்கும் கேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பொருள் ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு பொருள் மூவிங் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அது மேல ஒரு ஃபோர்ஸ் இன்ஃபியூஸ் ஆகுறப்ப என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீல் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்க மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஸோ ஒரு பொருள் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறப்ப ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத பத்தி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ். அதுவே மூவிங்ல இருக்கிறதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத பத்தி படிக்கிறது டைனமிக். ஸோ ஒரு பொருள் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அதை பத்தி டீல் பண்றதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருள் மூவிங்ல இருக்கிறப்ப அதுல டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ ஃப்ளூயிட் நம்ம படிக்கக்கூடிய டாபிக் என்னதுங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ங்களா? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை வந்து மறுபடியும் ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியும். ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃப்ளூயிட் அட் மூவிங் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம மெஷினரிஸ் மெக்கானிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பிளட் ஃப்ளோ ஆகுறது, ஏர் ஃப்ளோ ஆகுறது. ஸோ இந்த ஃப்ளூயிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு. ஸோ ஒரு பைப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வர்றது, கேஸ் வர்றது, சீவேஜ் வாட்டர் போறது. ஸோ இந்த பைப்பிங் நெட்வொர்க் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், ஹீட்டிங் சிஸ்டம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றோம், வேக்கம் கிளீனர் யூஸ் பண்றோம், டிஷ்வாஷர் யூஸ் பண்றோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மீட்டர்ஸ், நேச்சுரல் கேஸ் மீட்டர்,
ஏர் கண்டிஷனர், ரேடியேட்டர் இது எல்லாம் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி மெட்ராலஜி அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆஃப் ஓஷன் அண்ட் அதாவது ஏர் அண்ட் வாட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாக்குறேங்க. ஓகே. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பம்பு, டர்பைன், ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன் பண்ற இடத்துலையும் சரிங்க. டிசைன் அண்ட் அனலைசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட், போட்டு, சப்மரைன்ஸ், ஸோ என்ஜின்ஸ், விண்ட் டர்பைன். ஸோ இந்த மாதிரி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டைம்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பயன்படுத்துறேங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ரிவர் செக்மெண்ட்ஸ், ரிவர் சைட்ல வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிரியேட் பண்ற இடத்துலயும் சரிங்க. பொல்யூஷன் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் கண்ட்ரோல் பண்ற இடத்துலயும் சரிங்க. டிசைனிங் ஆஃப் பைப்பிங் சிஸ்டம் டிசைன் பண்றப்பவும் சரிங்க. ஃப்ளட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து விக்டர் ரோல் வகிக்கக்கூடியதா இருக்குங்க. சேம் டைம் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதை டிசைன் பண்றப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ ஒரு ஃபியூலுடைய கேரக்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபெமிலியரா ஃபியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இருக்கக்கூடியதா இருக்குங்க, டெம்பரேச்சர் இருக்கக்கூடியதா இருக்குங்க, வால்யூம் இருக்கக்கூடியதா இருக்குங்க, தென் மாஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இது இல்லாம இன்னும் ஃபெமிலியரான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலர் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கோஎஃபிஷியன்ட், எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, ஈவன் வெலாசிட்டி அண்ட் எலிவேஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கூட ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றப்ப இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. இந்த இன்டென்சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து சச் எஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர், டென்சிட்டி. ஸோ இது மூணு மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. எக்ஸ்டென்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இது டோட்டல் மாஸ், டோட்டல் வால்யூம், டோட்டல் மூமெண்டம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளூயிட்ல எதுக்கு சார் நீங்க ஹெட்டிங் வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ்னு சொல்லிக்கிறீங்க, பட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுக்கு சார் படிக்கிறீங்க, இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்கு, ஸோ அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இது தெரியாம டைரக்டா நம்ம அங்க போனோம்னாலும் யூஸ் இல்லைங்க. அதே மாதிரி இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே. ஸோ டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் டு வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இப்போ ஒரு மாஸ், இப்போ வந்து ஒரு ஃப்ளூயிடுடைய மாஸுக்கும் அதனுடைய வால்யூம்க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோ அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்றேங்க. ஓகே. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளுடைய டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷரை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ கேசஸ்க்கு எப்படி இருக்கும், சாலிட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ கேசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இது கேஸ்னுடைய ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷருக்கு இருக்குங்க, பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சருக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ லிக்விட் அண்ட் சாலிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இன்கம்ப்ரெசபிள் அப்படிங்கிறதுனால ஸோ டென்சிட்டி வந்து ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாங்க. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து மட்டுமே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங் ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி. ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் ஸ்பெசிபிக் வெயிட் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
weight of the fluid divided by volume of the fluidங்க. ஸோ அந்த weight of the fluid வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா mass of the fluid into acceleration due to gravity divided by volume of fluid அப்படின்னு சொல்லி எழுதலாங்க. இப்போ mass of the fluid divided by volume of the fluid என்னன்னு எழுதலாங்க, rho அப்படின்னு எழுதலாமா? ஸோ rho into g. ஸோ அப்போ ஸ்பெசிபிக் வெயிட் W is equal to rho into g. ஸோ rho அப்படிங்கிறது என்னதுங்க, டென்சிட்டி இன்டு கிராவிட்டி ஃபோர்ஸ். g போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, ஸ்பெசிபிக் வெயிட் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் வால்யூம். ஸோ ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் எதுங்க, டென்சிட்டி. ஸோ 1 டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் கியூப் டிவைடட் பை கேஜில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசஸ்க்கு நம்ம அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரேஷியோ பிட்வீன் வெயிட் டென்சிட்டி டிவைடட் பை, அதாவது வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இதுவே வந்து கேஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா வெயிட் டென்சிட்டி ஆஃப் கேஸ் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் டென்சிட்டி லிக்யூடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோங்க, 1000 இன்ட்டு 9.81 இன்ட்டு நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டி எஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் லிக்யூடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ 1000 kg per meter cube, s into 1000 kg per meter cube அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஸோ வாட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.0, பிளட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.05, ஷீ வாட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.025, ஸோ கேஸ் லைனுக்கு 0.7, எத்திலால்களுக்கு 0.79, மெர்குரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 13.6, வுட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.3 to 0.9 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கோல்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 19.2 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம என்ன யூஸ் பண்றோங்க, மெர்குரி யூஸ் பண்றோம். ஸோ மெர்குரியோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.6 இருக்கக்கூடியதா இருக்குங்க. அப்போ 13.6 into 1000 போட்டோம்னா 13,600 kg per meter cube இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கால்குலேட் பண்றாங்கன்னா பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸோ 1 லிட்டர் இருக்கக்கூடிய லிக்யூடினுடைய வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நியூட்டன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ வால்யூம் ஈக்குவல் டு என்ன வருங்க, 1 லிட்டர். ஸோ 1 லிட்டர் அப்படின்னா 1/1000 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இதனுடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நியூட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஓகே, இப்போ ஸ்பெசிபிக் வெயிட் வேணுங்க. ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு போட்டுக்கலாங்களா. ஸோ இப்போ 7 டிவைடட் பை 1 டிவைடட் பை 1000 அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப 7000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப் வந்து கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க லிக்யூடினுடைய ஸ்பெசிபிக் வெயிட்டாக இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் டென்சிட்டி ரோ ஃபைண்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ டென்சிட்டி ரோ ஃபைண்ட் பண்றதுக்கு ரோ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா W டிவைடட் பை G. ஸோ ஆல்ரெடி நம்ம W எவ்வளவு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க, 7000 டிவைடட் பை G யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9.81. ஸோ இப்போ இதனுடைய யூனிட் kg per மீட்டர் கியூப் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 713.5 kg per மீட்டர் கியூப் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இதுவே ஏரா இருந்துச்சுன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸ் பை டென்சிட்டி ஆஃப் ஏர். ஸோ இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7135 பை 1000 போடுறேங்க. அப்ப ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0.7135 கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்ளம்ல கொடுத்திருந்த லிக்யூடினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் சம் அனதர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாங்க. விஸ்காசிட்டி.
ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூயிட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகிறத தடை செய்யக்கூடியதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஸோ வாட்டர் இருக்கு, ஆயில் இருக்கு அப்படின்னா, ஸோ வாட்டர் வந்து என்னங்க ஈஸியா ஃப்ளோ ஆகுங்க. ஸோ அதே வந்து ஆயில் வந்து சம் ரெசிஸ்டன்ஸோட தடையோட மூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த தன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ கம்பேர் வித் ஆயில் கூட வாட்டர் கம்பேர் பண்ணையில விஸ்காசிட்டி கம்மியா இருக்குங்க. ஆயில்ல விஸ்காசிட்டி எப்படி இருக்குங்க? அதிகமா இருக்குங்க. ஸோ விஸ்காசிட்டி அதிகமா இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன ஆகுதுங்க? ஃப்ளோ ஆகுறது மெதுவா ஃப்ளோ ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இன்ஷியலா அ வெலாசிட்டி ப்ரொஃபைல் பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஷியலா 0வா இருக்குங்க. ஸோ பர்ட்டிகுலர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ் ஆயிட்டே போகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப இந்த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல u அப்படிங்கிற வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சேஞ்ச் வந்து எவ்வளவுங்க? du அப்படின்னா u பிளஸ் du அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த y ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dy சேஞ்ச் ஆயிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த லேயர்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா dy அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா uல இருந்து u பிளஸ் du அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுதுங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுல இருக்கக்கூடிய சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோ அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ அந்த டோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்லாங்க du divided by dy அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. டோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு du divided by dy. ஸோ டோ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் மியூ இன்டு du divided by dy அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூவை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் ஒன்லி விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. ஸோ இந்த du divided by dy வந்து நம்ம என்னன்னு ரெப்ரசன்டேட் பண்ணலாம் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெயின் ஆர் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் சியர் டிஃபார்மேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ மியூஸ் ஈக்குவல் டு டோ divided by du divided by dy அப்படின்னு சொல்லி டெஃபரன்ஷியேட் பண்ணலாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் போட்டிருக்குங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்றப்ப நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ சம் கேசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸோ ஏதாவது ஒரு கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்காசிட்டியே கொடுத்துட்டு அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கூட கேட்கலாங்க. ஸோ சிம்பிளான ஒரு 1 மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. ஸோ அப்போ ஃப்ளூயிட பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிடுன்ட்டு இல்லைங்க. ஸோ நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதனுடைய எஸ்ஐ யூனிட்ஸ் வந்துட்டு படிக்கலாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸோ கரண்ட்டுக்கு என்ன யூனிட், வோல்ட்டுக்கு என்ன யூனிட், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ப்ராப்பர் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பெரும்பாலும் கேட்கக்கூடியதா இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் மேனர்ல சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க நான் எஸ்ஐ யூனிட்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க. அல்லது இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வர மாதிரியே கொடுத்துருப்பாங்க. பட் எஸ்ஐ யூனிட்ல இருக்கிறது மட்டுமே கரெக்ட் ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனால எல்லாத்தினுடைய எஸ்ஐ யூனிட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைனமெட்டிக் வெலாசிட்டி. கைனமெட்டிக் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா சாரி விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி தி ரேஷியோ பிட்வீன் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை மீட்டர்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லைங்களா சியர் ஸ்ட்ரெஸ் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துக்கிறோம் டோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு du divided by dy. அப்போ டோ இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு du divided by dy அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இப்போ ஒரு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நியூட்டன்ஸ் ஃப்ளூ நியூட்டனியன்ஸ் ஃப்ளூ அப்படின்னு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவே நாட் ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நான்
நியூட்டன் இன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வித் ப்ரெஷர் வச்சு அப்படியே நம்ம பார்த்தங்க. இப்போ வேரியேஷன்ஸ் ஆஃப் விஸ்கசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிக்யூட்ல விஸ்கோசிட்டியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ இன்கேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதனுடைய விஸ்காசிட்டி என்ன ஆகுதுங்க, லிக்யூட்ல டிக்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுல இருக்கக்கூடிய மாலிகுலர் மூமெண்டம் வந்து பாத்தீங்க ரொம்ப க்ளோஸா பேக் ஆயிருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா ஃப்ரீ டினாமினேட் ஆகுங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறப்ப அதனுடைய விஸ்காசிட்டி என்ன ஆயிருதுங்க, டிக்ரீஸ் ஆயிருது. அதுவே கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டி என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இதுல இருக்கக்கூடிய மாலிகுலர் மெயின் மொமெண்டம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால, ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, அந்த கோஹெர்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து மாலிகுலருக்கு மொமெண்டமா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அதுல வந்து உள்ள என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, அதனுடைய விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. எதுக்குங்க, கேஸ், ரைட். லிக்யூடுக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம லாஸ்டா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோங்க, ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிக்யூட்ல மியூஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ 1/1 பிளஸ் ஆல்ஃபா டி பிளஸ் பீட்டா டி ஸ்கொயர். ஸோ இதுல மியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க என்னன்னா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்யூட் அட் டி டிகிரி செல்சியஸ் இன் பாய்ஸ். மியூ நாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்யூட் அட் 0 டிகிரி செல்சியஸ் பாய்ஸ். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ஸ் ஆஃப் லிக்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே, ஸோ வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.79 இன்டூ 10⁻³ பாய்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபார் கேசஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பிளஸ் ஆல்ஃபா டி பிளஸ் பீட்டா டி ஸ்கொயர் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ அந்த கேஸ்ல மியூ நாட்டோட வேல்யூ எவ்வளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 0.000017 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஆல்பாவோட வேல்யூ 0.00000056 இருக்கக்கூடியதா இருக்குங்க. பீட்டாஸ் ஈக்குவல் டு என்னன்னா 0.1189 இன்டூ 10⁻⁻9 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100% ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். ஸோ 0 விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் பிராக்டிகலா எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சம் விஸ்காசிட்டிஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரியல் ஃப்ளூயிட் அதுதான் வந்து ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சம் விஸ்காசிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னதுங்க, ரியல் ஃப்ளூயிட். ஸோ இப்போ நியூட்டனின் ஃப்ளூயிட், நான் நியூட்டனின் ஃப்ளூயிட் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டேங்க. என்ன பண்ணுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சியர் ஸ்ட்ரெயினா இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்டனின் ஃப்ளூயிட். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் நாட் ப்ரொபோஷனல் டு சியர் ஸ்ட்ரெயினா இருந்துச்சு அப்படின்னா அல்லது அந்த ரூலை ஒபே பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க, நான் நியூட்டனின் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சியர் ஸ்ட்ரெஸ் வந்து மோர் தென் ஈல்டு வேல்யூ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபஷனல் ரேட் அப்படின்னு இருந்துச்சு, சாரி ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த டான்ஜென்கோ எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த கர்வ் வச்சு கூட கொஸ்டின்ஸ் வந்திருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ கொடுத்துக்கிற ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிராஃப் வச்சுட்டு இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி கிரேடியன்ட், மேல வந்து சியர் ஸ்ட்ரெயின். ஸோ டைரக்டா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னதுங்க, நியூட்டனின் ஃப்ளூயிட். ஸோ அதே பேரபோலிக்கா இருந்துச்சு அப்படின்னா நான் நியூட்டனின் ஃப்ளூயிட். ஸோ கொஞ்சம் சேம் லைன்ல இருந்துச்சுன்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஒய் ஆக்சிஸ்ல சேம் லைன்ல இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் சாயில்டுங்க. ஸோ அதே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ இதை கொடுத்துட்டு கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கிராஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோ ஸ்பெசிபிக் வேல்யூ, ரோ இன்டு ஸ்பெசிபிக் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது ரோ டிவைட் பை சாரி பி டிவைட் பை ரோ போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க, ஆர்டி கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகே, பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் பிரஷர் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஈக்குவல் டு ஆர் இன்டு டி. ஆர் அப்படிங்கிறது என்னதுங்க, கேஸ் கான்ஸ்டன்ட். டி அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர் இன் கே. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஃப்ளூயிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விடு கேஸ் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸபிள். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ்ல விக்டர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டென்சிட்டியில வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டுட்டு வருதுங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் தான் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P divided by rho is equal to RT அல்லது P into ஸ்பெசிபிக் வால்யூம் ஈக்குவல் டு RT அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல ஆரோட வேல்யூ R is equal to என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 287 J divided by kg into K அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஆடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல சேஞ்ச் இன் டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது P divided by ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் பீனா பிரஷர், ரோனா டென்சிட்டி. ஓகேங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டென்சிட்டியில வந்து சேஞ்சஸ் இருக்கும் பட் ஹீட் எந்த வித எக்ஸ்சேஞ்சும் இல்ல அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடியபேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது P divided by ரோ பவர் K ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ். ஸோ கேவோட வேல்யூ எவ்வளவுங்க 1.4 ஃபார் ஏருக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் எப்படி இருக்கு, ஸோ அந்த ப்ரெஷர்னால நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு லிக்யூடு, ஸோ இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிக்யூடு வந்து எடுத்துக்கிறோம். அந்த லிக்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ், ஸோ ஒரு பாயிண்ட்ல 3 ஆக்சிஸ்ல இருந்துமே சேம் ஃபோர்ஸ் வந்து என்னங்க ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா PY, PS, PZ, ஸோ எக்ஸ், ஒய், ஜெட் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட் இருக்கக்கூடியது ஆல் டைரக்ஷன்ஸ்லயும் இருந்து இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பாஸ்கல்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் பிரேக்கு, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்கல்ஸ் லாவினுடைய அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோங்க யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த பிளஞ்சரை யூஸ் பண்றது மூலியமா அந்த லிஃப்ட்னுடைய அதாவது அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ண முடியுங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அப் பண்ணி டவுன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளஞ்சர் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இங்க அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர்ஸ் மூலியமா நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க ஈஸியா ஒர்க் பண்ண வச்சுக்க முடியுங்க. ஸோ அப்ப இதுல என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபோர்ஸ் வந்து P வந்து ப்ரெஷர் P1 P is equal to என்ன இருக்குங்க ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிக்கிறோம். அப்ப P1 ஈக்குவல் டு P2வா இருக்குங்க. அப்ப P1 ஈக்குவல் டு P2 அப்படின்னா F1 divided by A1 ஈக்குவல் டு F2 divided by A2. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குங்க F2 divided by F1 ஈக்குவல் டு A2 divided by A1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ அனதர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மோனோமீட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ மோனோமீட்டருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்னுடைய இன்னர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மெஷர் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மோனோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நார்மலா நம்ம டூ வீலர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் பாக்குறோம் இல்லைங்களா. ஸோ உள்ள எவ்வளவு ப்ரெஷர்ல கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஜ் மீட்டர்ஸ், ஸோ இந்த மோனோமீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா P2 equal to அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் பிளஸ் ரோ இன்டு கிராவிட்டி இன்டு ஹைட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், பவுண்டரி லேயர் தியரம், பம்ப்ஸ், டர்பைனு, என்வயர்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.